ஆவடி அருகே முன்பகை காரணமாக தினேஷ் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட தினேஷ் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி என போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆவடி அருகே ரவுடி வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடி அடுத்த புதிய கன்னியம்மன் நகர் பகுதியை சேர்ந்தவர் 22 வயதான ஜொல்லு என்கின்ற தினேஷ் சி பிரிவு ரவுடியான இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 14 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இவரை மர்ம நபர்கள் சிலர் புதிய கன்னியம்மன் நகர் மசூதியின் பின்புறம் உள்ள காலி மைதானத்திற்கு அழைத்து சென்று அவரை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்காங்க. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசாருக்கு தகவல் அளித்திருக்காங்க. இது குறித்த தகவலின் பேர்ல சம்பவத்திற்கு விரைந்து சென்ற ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. முதற்கட்ட விசாரணையில முன்பகை காரணமாக பாலகுமார் என்பவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மது அருந்தலாம் என வீட்டிலிருந்து தினேஷை கூட்டி சென்றிருக்காரு. காலி மைதானத்துல மது அருந்திக் கொண்டிருந்த போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதுல பாலகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தினேஷை தலை மற்றும் கைகளின் பல இடங்கள்ல சரமாரியாக வெட்டியிருக்காரு. இது சம்பவ இடத்திலேயே ஜொல்லு தினேஷ் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்திருக்காரு. இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. நுண்ணறிவு போலீசார் ரவுடிகளை கண்காணிக்க தவறியதன் காரணமாக இப்பகுதியில் கொலை நடந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.